சாப்பிட்லாமா? இங்கே பாருங்க, காட்டுமா, சூடான தட்டைப்பயிர் சாப்பாடு ரெடி. ஆமாங்க நண்பர்களே, தட்டைப்பயிர் சாப்பாடு முடிக்கும் எங்களுக்கு. நீ புளி ஊற்றலாம், நான் ஊற்றுறேன். ஊற்றணும், ஒரு 2 ஒட்டை புளி மட்டும் ஊற்றணும்னா அது ஒரு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீ ஒரு நாளைக்கு செஞ்சு பாரு தட்டுக்கொட்டை சாப்பாட்டுக்கு மட்டும். இல்லை, நான் தக்காளியே அதிகமாக போட்டேன்னா புளிப்பாக போச்சு. அது என்னமோ அப்படி ஒரு 2 துளி உண்டு தான் போடணும். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். கொஞ்சமாக புளி ஊற்றிடுவேன், அடுத்த நாளும் நல்லா இருக்கு. மண் சட்டியில் அப்போல்லாம் குக்கர் இதெல்லாம் இருக்காதா, மண் சட்டியில் இது மாதிரி தட்டைப்பயிர் நிறைய போட்டு செஞ்சு கொடுக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக. நாங்கள் எப்படிங்கன்னா நண்பர்களே, 1 டம்ளர் அரிசி போட்டோம்னா 1 டம்ளர் தட்டைப்பயிர் அப்படி போட்டுக்குவோம். செம்மையாக இருக்குது. அப்படியெல்லாம் நாங்கள் அப்படியே தான் நீங்கள் சின்ன குழந்தைய இருக்கல நான் அப்படியே தான் செய்வேன். இப்போ தான் நீ சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் நான் என்னென்னு செய்கிறேன்னா அதெல்லாம் விட்டுட்டேன். அது நாளைக்கு நண்பர்களே, நான் எங்கள் வாப்பா என்ன செஞ்சு கொடுக்குது அது கம்முன்னு சாப்பிட்டுக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மழை, அதனால அரிசி பருப்பும் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, சரி தட்டைப்பயிர் வந்து இன்னைக்கு காய போட்டு எடுத்து வச்சுனா, ஒரு சில டைமெல்லாம் நாங்கள் நைட் ஃபுல்லாக அரிசி பருப்புவே செஞ்சுட்டு இருப்போங்களா. அந்த மழை காலத்துல நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அது சலிக்கவே சலிக்காது. அப்புறம் இவங்க அப்போ என்னங்கிறதுங்க, என்ன அரிசி பருப்பு வாரமா அப்படிங்கிறது. ஆனால் அந்த மழைக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு தெரிவிக்காது, நல்லா இருக்கு. ஆமாங்க, அந்த ஒரு வேளைக்கு மட்டும்தான் செய்வோம். காலையில் காய் ரசம் இப்படித்தான் செய்வோம், தயிர் மோர் இப்படி செய்வோம். முக்கியமானது சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுக்க சொன்னேன். நைட்டி வந்து நிறைய பேர் அமௌண்ட் அனுப்பிட்டு இன்னும் வரலக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எனக்கு கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா 150 மெசேஜ் நான் ரீடு பண்ணாது இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கா நான் எடுத்து ரிப்ளை பண்ண முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், டைமும் இல்லை, இங்கே டவரும் கிடைக்காது, நிறைய பிரச்சனை எனக்கு. அதனால் வந்து சொல்லிடலான்ட்டு தான் இந்த வீடியோ. அமௌண்ட் அனுப்புனவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 நாள் டிலே ஆகி கூட வருமோ தவிர வராமலாம் போகாது. ஆர்டர் போட்டு தான் வருங்க. ஆமாங்க, இல்லை சொல்கிறதுக்கு இது அவங்களுக்கு புரியும். நீங்கள் அமௌண்ட் அனுப்பிட்டீங்க, நாங்கள் கொரியர் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் போட்டிருக்குறோம். ஏன்னா உடம்பு சரியில்லைங்க அண்ணனுக்கு, அதனால் போகலை, நேற்று தான் கொண்டு போய் போட்டிருக்குறாங்க. உங்களுக்கு நாளைக்கு நாளான்னைக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். நான் 3 நாளில் நைட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அங்கே கொரியர் ஆஃபீஸில் டிலே பண்ணாங்கனாலும் லேட் ஆகும், அதனால் வந்து முன்ன பின்ன இருக்கும். அப்படி ஒரு 5, 6, 7, 8 நாள் ஆகியும் நைட்டி வரலினா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து கொரியர் ஆஃபீஸில் சொல்லி உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் அனுப்புகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் 150 நைட்டி இது வரைக்கும் சேல் பண்ணிக்கிறோம். அத்தனை பேர்த்து இன்னும் அவங்க கொடுக்கவே இல்லை, எங்களுக்கே பில்லு கைக்க வரலிங்க. அவங்க தான் இன்னும் போட்டு வச்சுட்டு நாங்கள் கொடுக்குறோம் போங்கன்னு அனுப்பிவிட்றாங்க. ஏன்னா எழுதி 50, 60 ஒரே டைமில் எழுதி நம்ம வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு அவங்க இருக்க சொல்கிறது இல்லை. எழுதி வச்சா நீங்கள் வந்து வாங்கிக்கன்னு அனுப்பிவிட்ருவாங்க. அதனால இன்னும் எங்களுக்கே வரல. இதுலேயும் 2-3 பேர் வந்து வரலின்னு சொன்னதுனால ரொம்ப நாள் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டது வரலின்னு சொன்னதுனால நாங்கள் நேமை மட்டும் நோட் பண்ணி ட்ராக்கிங் நம்பர் அங்கே ஆஃபீஸ்லேயே வாங்கி கொடுத்தோம். நிறைய பேர் அதுக்கப்புறம் ரிசீவ் ஆயிடுச்சுக்கா பரவாயில்லன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு அண்ணாவது வந்து ஃபோன் நம்பர் மிஸ் ஆனதுனால, ஒரு நம்பர் மிஸ் ஆகி காயத்ரி வந்து ஒரு நம்பர் மிஸ்டேக் பண்ணதுனால ரிட்டன் கொரியர் வந்துடுச்சு. அதை நாங்கள் திரும்ப அந்த அண்ணாட்டு சொல்லிட்டு இப்போ போட்டுவிட்டோம். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் வராமல் இருக்குமே தவிர நாங்கள் கொரியர் போடாமல் இருக்கவே இல்லை. எல்லாத்துக்குமே அப்பப்பவே அந்தந்த அன்னைக்கு கொரியர் பேக் பண்ணி வச்சுட்டோம். நேற்று போட்டாச்சு, உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக. சரியா, உங்கள் அமௌண்ட் எங்கேயும் வீணாக போகாது, கவலைப்பட. ஆமாங்க, கண்டிப்பாக அனுப்பி வைப்பா. அப்படிங்க நீங்கள் பயம் இல்லாமல் இருங்க. அப்படி நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பார்க்குறீங்க, ரிப்ளை பண்ணாமல் போகிறீங்க, அப்படி வரலைன்னா நீங்கள் எனக்கு அமௌண்ட்டாவது போட்டு விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஏன் ரிப்ளை பண்ணலன்னா, ஏதாவது ஒரு கால் கட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருப்பேன் இப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணாமல் போயிருப்பேன். நீங்கள் அப்படிலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ரிப்ளை பண்ணலிங்கிறக்காக நம்ம அமௌண்ட் வேஸ்ட்டாக போயிடுச்சாட்டுக்குது. என்னால் நைட்டி சேல் பண்ணும்போது நல்லா ரிப்ளை கொடுத்தாங்க, இப்போ ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அமௌண்ட் வாங்கிட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. தயவுசெய்து அதை தப்பாக மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஆயில் எங்கிட்ட வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒருத்தர் தவறாமல் நான் அனுப்பியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு நாள் 2 அப்புறம் ஆயில் வந்து ஒரு 4 பேர் தான் கேட்டிங்களாமா. அதுக்கு வந்துங்க 1 லிட்டரு ஊற்றி காய்ச்சினங்கன்னா அந்த தலை உறிஞ்சிருக்கே சரியாக போயிருங்க நண்பர்களே. ஒரு 10 பேராவது கேட்டால் தான் ஒரு 2.5 லிட்டர் 3 லிட்டர் ஊற்றி காய வைப்போம். அதுவும் இல்லாமல் டைமும் இல்லைங்க, அங்கே நைட்டி சேலுக்கு அதுக்கு இதுக்குன்னு போயிட்டு அங்கேயும் போகிறோம்னா டைமே கிடைக்கலங்க காய்ச்சருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காமல் நான் காய்ச்சி இன்னைக்கு எல்லா மீட்டிங்லேயும் கூடங்க ஒரு 3 பேர் ஏன் உங்கள் பையன் வீடியோவாக போடலிங்க, ஏனுங்க டீச்சர் நான் தொடர்ந்து பார்ப்பேங்க, ஏனுங்க உங்கள் பையன் வீடியோவாக போடலின்னு கேட்டாங்க. வீடியோ போடாமல் இருக்கிறான் அவன், எனக்கே தெரியல. சரி நானே இந்த போனவே பாட்டுக்கிறனால தலை வலிக்குது ரொம்ப டல்லாக இருந்தானுங்க, அதனால இது போடாமல் இருந்திருப்பேன். அப்புறம் நைட்டு இங்கே ஒன்று வந்திருக்கலாமுங்களா, நாங்களாம் வாங்கியிருப்போம் இல்லைங்கிறாங்க. நான் எங்கே அவன் இருக்கிறது பெருமாநல்லூர், நான் இங்கே நீலாம்பாளையத்தில் இருக்கிறேன். அது நான் மீட்டிங் விஷயமா வந்திருக்கிறேன். நைட்டி எல்லாம் எப்படிங்க ஏன்னா என்ற கையில் இல்லை மொத்தத்தில். இல்லை இப்போ எந்த கலெக்ஷனுமே இல்லை மொத்தத்தில், வீட்லேயும் இல்லை, எல்லாமே சேல் ஆகிடுச்சு.
அதான் மெயினாக சொல்கிறது என்னென்னா அமௌண்ட் அனுப்புனவங்க எல்லாருமே பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் டிலே ஆனாலும் கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்துடும். சரிங்களா? நைட்டி நீங்கள் கொடுத்த காசு வீணாகாது. நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த டைம் நைட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். அப்புறம் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயப்படாமல் இருங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு அனுப்பி விடுவாங்க. வாங்க தட்டைப்பயிர் சாப்பாடு சூடாக சாப்பாடு ஆறியே போச்சுங்க. சரி நான் போய் சாப்பிட்றேங்க நண்பர்களே. வணக்கம். டேஸ்ட்டாக இருக்குதுமா. வணக்கம். ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.